Hey guys, 2025 மாடல் டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்டிஆர் 125 பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிவிஎஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டிஆர் 125 பொறுத்த வரைக்கும் ஆர்டிஆர் 200 4வியோட பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் பில்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஆர்டிஆர் 125 அப்படிங்கிற பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேஸ் மாடல் அண்டர் 1 lakh rupeesல வந்து எக்ஸோரூம் ப்ரைஸில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக இந்த பைக் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரைடர் 125 இதெல்லாம் ஒரு கேட்டகரியில் வந்தாலும் கூட எஸ்பி 125க்கெல்லாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ரைவலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் டிவிஎஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டிஆர் 125 பொறுத்த வரைக்கும் நமக்கு பெஸ்ட்டான மைலேஜ் ஓரியன்டான ஒரு நல்ல பைக் வரணும், அதே சமயம் உங்களுக்கு ப்ரைஸுமே வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஆர்டிஆர் மாடலில் வந்து 125cc கொண்டு வர போகிறாங்க. இந்த ஆர்டிஆர் 125 பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக்காக இருக்குங்க. நீங்கள் ஒரு கம்யூட்டர் பைக்காக ஒரு மைலேஜ் ஓரியன்டாக நீங்கள் ஒரு பைக் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஆர்டிஆர் 125 ஒரு பெஸ்ட் பைக்காக இருக்கும். ஸோ அது ஏன் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆர்டிஆர் 125 பொறுத்த வரைக்கும் 124.2cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.7 ஹார்ஸ் பவரும் 11.8 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸோட எல்லா பைக்ஸுக்குமே வந்து சூப்பரான அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இன்ஜின்லையாக இருக்கட்டும், இல்லாட்டி ஹார்ட்வேரில் உங்களுக்கு வந்து லுக்காக இருக்கட்டும், டிசைனாக இருக்கட்டும், எல்லாமே இப்போ கொஞ்சம் பெஸ்ட்டான அப்கிரேட்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிவிஎஸோட உங்களுக்கு அந்த நார்டன் அப்படிங்கிற பைக்லையுமே 650 வரைக்குமே வந்து இந்த வருஷம் வந்து பைக்ஸ் லான்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்கிற அந்த டைமில் ஆர்டிஆர் 125மே வந்து பெஸ்ட்டான ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு மைலேஜ் நல்லா கிடைக்குங்க. ஏன்னா இந்த பைக்கில் உங்களுக்கு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இல்லாட்டி 5 ஸ்பீடா அப்படிங்கிறது ஒரே ஒரு கன்சர்ன் மட்டும் தான் இருக்குது. 5 ஸ்பீட் கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக மைலேஜ் இன்னும் நல்லா வரும். ஆனால் உங்களுக்கு இனிஷியல் பிக்கப் டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் தான் கொஞ்சம் கொஷின் மார்க்காக இருக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸில் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு இருக்காதுங்க. பட் இதில் எப்படி டிவிஎஸ் டேக்கிள் பண்ணி வர்றாங்க அப்படிங்கிறத தான் நம்ம வந்து எதிர்பார்க்கணும். ஆனால் ஒரு வேளை 5 ஸ்பீட் கொடுத்தாங்கன்னா ஒரு தாறுமாறான பைக்காக இருக்கும். அண்ட் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் உங்களுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன் 6 ஸ்டெப் அட்ஜஸ்டபிளில் கொடுக்க போகிறாங்க. அந்த டபுள் பேரல் எக்ஸாஸ்ட் டிசைன் வந்து இந்த ஆர்டிஆர் 125லையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா இது எல்லாமே தான் அந்த ஆர்டிஆருக்கு உண்டான அந்த டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்ல எல்இடி ஹெட்லைட், எல்இடி டெயில் லைட், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.7 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வரப்போகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர்ல நமக்கு நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் யூஸ் பண்ண போறாங்க. வீல்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 இன்ச் அலாய் வீல் தான் வரப்போகுது. இந்த பைக்ல உங்களுக்கு பெஸ்ட்டான விஷயம் என்னன்னா இதோட கம்ஃபர்டபுளான ரைடிங் எர்கனாமிக்ஸ்ங்க. 125cc எப்படிடா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குமா, கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த ஆர்டிஆர் 125 பொறுத்த வரைக்கும் அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸாக வந்து கொடுக்க போகிறாங்க. எர்கனாமிக்ஸ் நல்லா இருக்கும். இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் உங்களுக்கு கியர் பாக்ஸுமே 5 ஸ்பீடில் கொடுக்கறதுனால இனிஷியல் பிக்கப் நல்லா இருக்குங்க. ஸோ இப்போ மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும் அப்ராக்சிமேட்டாக நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 50 km/லிருந்து ஒரு 55க்குள்ளே உங்களுக்கு இந்த பைக்கோட மைலேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது கூட உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கிடைக்கணும். அப்படி பர்ஃபார்மன்ஸோடு கிடைச்சதுன்னா இன்னும் ஒரு 48லேருந்து 50 km/லிட்டர் தான் மைலேஜ் கிடைக்கும். ஸோ அது ஒருத்தங்களுடைய அந்த ரைடிங் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு மைலேஜ் அப்படிங்கிறதும் கிடைக்கும். அண்ட் பில்டு குவாலிட்டி டெஃபினட்டாக சொல்லவே தேவையில்லை. டிவிஎஸோட பில்டு குவாலிட்டி மற்ற பைக்ஸை விட ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் நம்ம இந்தியன் பிராண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எர்கனாமிக்ஸ் நல்லாயிருக்கும். இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற பணத்துக்கு வேல்யூ ஃபார் மணியாக கிடைக்கும். அண்ட் ரெகுலர் யூசேஜுக்கு கம்ஃபர்டபுள் எப்படி இருக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக பெஸ்ட்டான ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்ல ஒரு ஓரளவுக்கு நல்ல டெக்னாலஜி அண்ட் பெஸ்ட் எர்கனாமிக்ஸ், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அஃபோர்டபுளான ப்ரைஸ் அண்ட் மைலேஜ் இது எல்லாத்துக்காகவும் ஆர்டிஆர் 125 இந்த வருஷம் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அஃபிஷியலாக பார்க்கலாம். தேங்க்யூ.